ஆதிர வா, ஆதிர வா. சுப்பு வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல அதெல்லாம் இல்ல, இப்பதான் வந்த ஆதிர. சரிங்க அத்தை, ஒரு சந்தோஷமான விஷயம். சொல்லு ஆதிர. அக்கா நீங்க சொல்லுங்க. இல்ல ஆதிர, நீயும் வாயால சொன்னாதான் உங்க அத்தை சந்தோஷப்படுவாங்க. அதனால நீயே சொல்லு. என்ன நீங்க மாத்தி மாத்தி நீ சொல்லு நீ சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அத்தை, ஒரு நல்ல வரன் வந்திருக்குன்னு சொல்லி நான் நம்ம வேல்வழியோட ஜாதகத்தை வாங்கிட்டு போனேன்ல, அந்த வரன் வேற யாரும் இல்ல, ரூபாவதி மேடம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரூபாவதி மேடமா? எப்போ ஒரு தடவை உன் மாமா இந்த பேரு ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப இந்த பேரு காதுல விழுந்துச்சே தவிர அவங்கள பத்தி வேற எந்த விஷயமும் எனக்கு பெருசா தெரியாது ஆதிர. ரூபாவதி மேடம் நிறைய பிசினஸ் பண்றாங்க. அவங்க ரொம்ப பெரிய இடம். அவங்களுக்கு 2 பொண்ணுங்க, ஒரு பையன். பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க பையனுக்காக தான் உங்க பொண்ணு வேல்வழி ஜாதகத்தை ஆதிரியும் நானும் வாங்கிட்டு போனோமா. அப்படியா? ஆமா அத்தை, நாங்க வேல்வழி ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்ததும் ரூபாவதி மேடம் அதை வாங்கி கையோட ஜோசியர் கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்க்க சொன்னாங்க. அவங்க பையன் ஜாதகத்தோட நம்ம வேல்வழி ஜாதகமும் 10க்கு 10 பொருத்தம் கரெக்டா இருக்கான். அதனால நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன் அத்தை. நாளைக்கே வா. ஆமாமா, அவங்க பையன் ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோஷியர் 18 நாளுக்குள்ள இந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடணும்னு ரூபாவதி மேடம் நினைக்கிறாங்க. அதனால அவங்க நாளைக்கே நம்ம வேல்வழிய பார்க்க வரலாமான்னு கேக்குறாங்க. அவங்க இருக்கிற லெவலுக்கு நம்ம கூட எல்லாம் அவங்க சம்பந்தம் வச்சுப்பாங்களா? வந்து பாத்துட்டு அந்தஸ்து எங்களுக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லி வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட மாட்டாங்களே? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பணம், வசதி வாய்ப்புலாம் முக்கியம் இல்ல. குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும், பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும், மானம், மரியாதை, கௌரவத்தை இது எல்லாத்தையும் பெருசா நினைக்கணும். இது மட்டும்தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. அப்படியா? ஆமா அத்தை, அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை பார்த்ததுமே கண்டிப்பா பிடிச்சிரும் அத்தை. வேல்வழிய கூட. வேல்வழி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்னு நினைச்சு நீங்க கவலைப்பட்டீங்கல்ல, அந்த கவலையெல்லாம் தீரப்போகுது. மடிப்பிச்சை எடுத்ததுக்கான பலனை அந்த தெய்வம் கொடுத்துருச்சு அத்தை. இனிமே வேல்வழி வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. நீ சொல்ல சொல்ல எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துருச்சு ஆதிர. நாளைக்கே அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிடு. ரொம்ப தேங்க்ஸ் ஆதிர. ஐயோ என்ன அத்தை, எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? வேல்வழியோட கல்யாணமும் என்னோட கடமை இல்லையா? அதானே நான் செஞ்சிருக்கேன். ஆதிர, உன்னோட இந்த நல்ல மனசுக்கு நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருப்ப. வா சாமி கும்பிடலாம். வா வாங்க. அம்மா தாயே, ரோஹிணிக்கு மாப்பிள்ள முடிவாயிடுச்சு. அதே மாதிரி வேல்வழிக்கும் இந்த மாப்பிள்ளைய முடிவு பண்ணி முடிச்சு போட்டுரு. ரோஹிணியோட நிச்சயதார்த்தமும் வேல்வழியோட நிச்சயதார்த்தமும் எந்த தடையும் தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து இந்த சம்பந்தம் ஜென்மத்துக்கும் தொடரணும். அதுக்கு நீதான் ஆசீர்வாதம் பண்ணி அருள் புரியணும். ஐயோ, வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இந்த நேரம் நம்ம அங்க போனா ஏதாவது வேலை சொல்லுவாங்க. நைஸா உள்ளே இருந்துட வேண்டியதான். நல்ல வேலை நம்மள இதுங்க பாக்கல. நடுவுல யாரது நந்தி மாதிரி? உன்னை பெத்தவடி. ஆமா, நீதானாமா? நான் கூட யாரோ எவரோன்னு பயந்தே போயிட்டமா. ஏண்டி, பெத்தவளுக்கே நீ காது குத்துறியா? நீ பயந்தது உண்மைதான். வெளியில போனா தில்லையும் ரேவதியும் வேலை சொல்லுவாங்கன்னு நினைச்சுதானே நைஸா உள்ள வர. தோய்க்கழுவி நம்ம தந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டாளே. என்னடி முணுமுணுக்கிற? வாடி வெளியில போ. வெளியில போடிங்கற. போ வெளியில போ. தில்ல வாங்க மாப்ள. வணக்கம் பாட்டிமா. வணக்கங்க. வாங்க மாப்ள. வணக்கம். வணக்கம் மாமா. நல்லா இருக்கீங்களா? அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன். சரி பாட்டி, நல்லா இருக்கீங்களா? என்ன மாப்ள வெளியே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போவோம். வாங்க 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 உள்ள வாங்க 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 உள்ள வாங்க. இந்த மாப்பிளக்காரன் திடுதுப்புன்னு எதுக்கு வந்திருக்கான்? ஒருவேளை ரோகிணிய பிடிக்கல, தட்டு மாத்தனதை வாபஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போக வந்திருப்பானோ? அப்படி மட்டும் இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பாப்போம். ஐயா உட்காருங்க மாப்ள, உட்காருங்க. தேங்க்ஸ் மாமா. என்ன சாப்பிடுறீங்க மாப்ள? டீயா காப்பியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க.
இவன் எதுக்கு இப்போ வந்திருக்கான்? ஒருவேளை ரோஹிணியோட காதல் விவகாரம் தெரிஞ்சு விசாரிக்கிறதுக்கு வந்திருப்பானோ? என்ன மாம்ஸ், அக்காவை தேடுறீங்களா? அக்கா வீட்ல இல்ல. தெரியும். வர வழியில தான் அவங்கள பாத்துட்டு ஓ, வரேன். அப்படியா? ஆமா பாட்டிமா. வாங்க வாங்க வணக்கங்க. வாங்க. மாமா, பெரிய மச்சானும் ஆதர சிஸ்டரும் வீட்ல இல்லையா மாமா? இல்ல மாப்பிள்ள, பிரபு கடைக்கு போயிருக்கான், ஆதிரா ஆபீஸ்க்கு போயிருக்கு. இப்ப வந்துருவாங்க. சரிங்க மாமா. அப்பா, பெரியண்ண வந்துருச்சுப்பா. வா பிரபு. மாப்பிள்ள வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உட்காருங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. ஒண்ணும் இல்ல மச்சான், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் வந்தேன். சொல்லுங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, எதுக்கு தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. மச்சான், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆதர சிஸ்டரும் வந்துட்டுமே. அவங்களோட அப்பா அம்மா மூலமா தான் எனக்கு உங்களோட சம்பந்தமே கிடைச்சது. அவங்க அப்பாவும் அம்மாவும் முயற்சி பண்ணலனா நான் உங்களோட தங்கச்சி ரோகிணிய பொண்ணு பார்க்க வந்திருப்பானா? எல்லாரோட மனசுக்கும் பிடிச்சு போய் தட்டு மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு செஞ்சிருப்போமா. இன்னைக்கு நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேனா, இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே ஆதர சிஸ்டரோட அப்பாவும் அம்மாவும் தானே. அதனால ஆதர சிஸ்டர் வந்ததும் அவங்க முன்னாடி இந்த விஷயத்த சொன்னா அது முறையாவும் இருக்கும், நிறைவாவும் இருக்கும். அதான் யோசிக்கிறேன். இவன் என்ன இப்பவே ஆத்திரைய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறான்? இது எங்க போய் முடியுமோன்னு தெரியலையே. மாப்பிள்ள, இத எதுக்கு தயங்கி தயங்கி சொல்றீங்க? நீங்க இப்படி சொன்னது எங்க மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா மாப்பிள, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆதரை தான். நீங்க எது சொல்றதா இருந்தாலும் ஆதரை வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. அதுதான் எங்களுக்கும் சந்தோஷம். மாம்ஸ், நீங்க நல்லா ரீல் விடுறீங்க பாத்தீங்களா? நீங்க ஒன்னும் பெரியண்ணிக்காக வெயிட் பண்ணல. அவங்கள பாக்குற மாதிரி எங்க அக்காவை பாக்குறதுக்கு தானே வெயிட் பண்றீங்க, அதானே? ஆதிமா வந்துருச்சு.